எதுக்கு? உங்க அப்பாட்ட வாங்கி கட்டிக்கிறவா? அவரை விடுங்க அத்தை. உங்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடணும்னு தோணி இருக்கா இல்லையா? அதெல்லாம் எதுக்குமா, விடு. நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அத முதல்ல சொல்லுங்க. எனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்ல. அத்தை, நீங்க ஆசைப்படலனாலும் நாங்க கொண்டாடுவோம். ஐயோ, எதுக்குமா இதெல்லாம்? எதுக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் சக்தி. சொல்லுங்க நீ. சக்தி இங்க வா. ஏன் சக்தி, உன் பர்த்டேவை எப்படி கொண்டாடுவ? அதான் நீங்களே பாத்தீங்களே, அப்பா சும்மா ஃபெஸ்டிவல் மாதிரி அசத்திட்டார்ல. நான் உங்க அப்பா பண்ணதை கேட்கல. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொண்டாடுவீங்க? கரெக்டா நைட்டு 12 மணிக்கு சர்ப்ரைஸா ஒரு கேக் வச்சு எழுப்பி கூட்டு வந்து கட் பண்ண சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணுவோம். செம்ம ஜாலியா இருக்கும். எதுக்கு நீ கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சரி, நீ போய் தூங்கு. சரி அண்ணி. என்னங்க? என்ன அர்ச்சனா? இங்க வாங்கல. என்ன? வாங்க. என்ன அர்ச்சனா? ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா பர்த்டேவை நீங்க எப்படி கொண்டாடுவீங்க? ஐயோ, அது அர்ச்சனை ஆராதனைன்னு ஒரு தடபுடலா கொண்டாடுவோம். ஓ. மில்லுல இருக்க எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுப்போம். அனாதை ஆசிரமத்துக்கு அன்னதானம் போடுவோம். அன்னைக்கு ஃபுல்லா வீடே ஒரே கொண்டாட்டமா இருக்கும். அப்படியா? அப்பாவுக்கு பர்த்டே வருதா? தெரியல, ஆனா சும்மா தான் கேட்டேன். நீங்க போங்க. சரி, நான் போறேன். நீ சீக்கிரம் வந்துடு. பாத்தீங்களா அத்தை, பசங்களோட பிறந்த நாள்னு அதை ஏதோ திருவிழா மாதிரி கிராண்டா கொண்டாடுறாங்க. குழந்தைங்கள்ல இருந்து கிழவனுங்க வரைக்கும். ஆனா பொம்பளைங்களா பிறந்துட்டா மட்டும் நமக்கு அந்த ஆசையே வந்துடக்கூடாது இல்ல அத்தை? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் பொம்பளைங்க இப்படி சின்ன சின்ன ஆசைகளை மனசுக்குள்ள வச்சுட்டே செத்து போகணும்? நாம ஒண்ணும் திருடல, கொலை செய்யல, கொள்ள அடிக்கல. நம்ம பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு எதுக்கு அத்தை பயப்படணும்? எனக்கு அந்த ஆசையும் இல்ல, அந்த பயமும் இல்ல. மா சும்மா இரு. இந்த தடவை உன்னோட பர்த்டேவை நம்ம கொண்டாடுவோம். நான் தான் அதெல்லாம் வேணான்னு சொல்றேன்ல. மா, அண்ணி சொல்றது கரெக்ட் தான். ஆம்பளைங்களா அவங்க பிறந்த நாளை தடபுடலா கொண்டாடுவாங்களாம். ஆனா பொம்பளைங்க அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னா எப்படிமா? பசங்க பர்த்டேனா மட்டன், சிக்கன், மீனுன்னு வீடே மணக்கும். ஆனா நம்ம பர்த்டேனா யாருக்கும் தெரியாம கேசரி செஞ்சு சாப்பிட்டு நம்ம அதை அடுப்படியிலே முடிச்சுக்கணும் இல்ல? இன்னும் எத்தனை நாளைக்கு தாமா பொம்பளைங்களோட பிறந்த நாள் கிச்சன் கேசரியோட முடிஞ்சு போகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு கண்டிப்பா உன்னோட பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். ஓகே தானே? சரின்னு சொல்லி ஆசைப்படுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா நம்ம எந்த மாதிரி சூழ்நிலைக்கு நடுவுல இருக்கிறோம்னு யோசிக்கணும். நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் ஒன்னு சொல்லட்டா? 20 வருஷமா என் பிறந்த நாளை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா என் பிறந்த நாள் அன்னைக்குதான் என் அண்ணனோட கல்யாண நாளும். அவர் கல்யாண நாளுக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா அது முடியாமலே போயிரும். நான் ஆசைப்பட்டா அது நடக்கவே நடக்காது. என் பிறந்த நாள் கொண்டாடுறது அப்போ முக்கியம். பேசாம போய் தூங்குங்க. என் பக்தனின் வேண்டுதல் எனக்கு கேட்டது. உன் எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கவே யாம் இங்கு வந்தோம். எங்கே அந்த அநியாயக்காரர்கள்? ஓ, நீங்கள் தானா? நாங்களா?
அக்கிரமங்கள் தலையெடுத்து ஆடும்போது உக்கிரமாய் உருமாறி அதன் தலையெடுத்து என் காலடியில் வைக்கும் அம்மண்டி நான். ஆழிசூழ் அகிலத்தை அப்படியே ரட்சிக்க ராட்சசிகள் குரவலையை கடித்து ரத்தம் குடிக்கும் அம்மண்டி நான். அப்பா அப்பா என்ன ஆச்சுப்பா? இரு, ஒரு நிமிஷம் இரு. சரவணா. இரு, குடி. இந்த தண்ணி குடி. போதுமாப்பா? என்ன வேணுமா? என்னாச்சுப்பா? கனவு எதுவும் கண்டியா? கனவு இல்லப்பா, நிஜம். அந்த அம்மனே நேர்ல வந்துச்சு, அநியாயத்தை தட்டி கேட்டுச்சு. சும்மா வளராதப்பா. டேய், என்னோட வேண்டுதல் அந்த சாமிக்கு கேட்டுச்சுடா. அதான் உடனே பூமிக்கு இறங்கி வந்துருச்சு. இங்க பாரு, சத்தியமா சொல்றேன்டா, அநியாயம் தலைவிரிச்சு ஆடுறப்போ அந்த சாமி அவதாரம் எடுத்து வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான்டா. இங்க பாரு டேய், அந்த அந்த அம்மனே இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போகுது. நடக்கிற அக்கிரமத்தை எல்லாம் தட்டி கேட்க போகுதுடா. அப்பா, நாள் பூரா